பைபிள் படிக்கிறது கஷ்டமா இருந்துச்சா, ஆவியானவர் வந்த உடனே அது ஈஸியா. பரிசுத்தமா வாழ்றது கஷ்டமா இருந்துச்சா, ஆவியானவர் வந்த உடனே ஈஸியா. ஆவியானவருக்கான சிம்பிள்ஸ் வேற, இயேசு கிறிஸ்துவுக்கான சிம்பிள்ஸ் வேற. பைபிளில் எல்லாத்தையும் எதை வேணாலும் எதுக்குனாலும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்ட சிம்பிள் தான் ஆவியானவருக்கு. இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட சிம்பிள் இயேசுவை பற்றி. இயேசு பிறப்பதற்கு முன்னாடி இயேசு எப்படி இருப்பாருன்றதை சிம்பிள்ஸில் காட்டுவார். வானவில். வானவில்னா என்ன? வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிற உடன்படிக்கை. எப்படி வந்து வானத்துக்கு பூமிக்கு நடுவில் இருக்குது, அப்படி இயேசு சிலுவையிலே உனக்கும் பிதாவுக்கும் நடுவே இருப்பார். ஆகவே இந்த வானவில பார்க்கும்போதெல்லாம் நோவாவுக்கு ஒரு தைரியம் வந்த மாதிரி சிலுவை பார்க்குறப்பலாம் உனக்கு ஒரு தைரியம் வரும். எங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, நிர்வாணத்தை மறைப்பதற்காக ஏதேன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, பேழை, நோவா பேழை, வானவில், வந்து பலிபீடம், அப்பம், திரை, ஜீவ விருட்சம், இப்படி வந்து ஏதேன் தோட்டத்துலேருந்து இயேசுவை பற்றி சிம்பிள்ஸ் தனியாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சிம்பிளெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இயேசு யாருன்னு பார்த்துடலாம். நீங்கள் இயேசு யாருன்னு பார்க்குறதுக்கு செவ்வாய் கேலண்டர் போய் நீங்கள் பார்க்கக்கூடாது, இந்த சிம்பிள்ஸை பார்க்கணும். ஆவியானவர் யார், அவருடைய கேரக்டர் என்னன்னு பார்க்குறேன்னா, நீங்கள் ஆவியானவருடைய நிழலை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிஜத்தை நீங்கள் பார்த்துடலாம். அந்த நிழலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் பார்ப்போம் சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை இங்கே எண்ணெய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. என்னன்னா என்ன எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆவியானவர்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கையை தட்டுங்களா ஒருத்தவருக்கு. ஆமென். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஹோலி ஸ்பிரிட். ஆமாம், ஆயில் இஸ் த சிம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இயேசு சொன்னார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் ஆவியானவர் வர வரைக்கும். ஏன்னா நான் சொன்னதையெல்லாம் உங்க சுய பலத்தில் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாது. ஆவியானவர் உங்க மேல வந்தா தான் நான் சொன்ன கற்பனைகளை எல்லாம் நீங்க செயல்படுத்த முடியும். சொல்லுங்க எண்ணெய். சொல்லுங்க ஆயில். இட்ஸ் யூஸ்டு ஃபார் லூப்ரிகன்ட் பர்பஸ். என்ன சொல்ல, டு மேக் இட் ஈஸி. எண்ணெய் எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஒன்று கஷ்டமா இருந்தா எண்ணெயை போட்டா அது ஈஸி ஆயிடுது. கையை தட்டு. பைபிள் படிக்கிறது கஷ்டமா இருந்துச்சா, ஆவியானவர் வந்த உடனே அது ஈஸியா இருக்கு. பரிசுத்தமா வாழ்றது கஷ்டமா இருந்துச்சா, ஆவியானவர் வந்த உடனே ஈஸியா இருக்கு. என்னன்னா என்ன அர்த்தம்? தண்ணின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சமுத்திரம். தண்ணிக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. இன்னொன்று சமுத்திரம், தண்ணீர் என்பது உலகம், செக்யூலர் வேர்ல்டு. அதுக்குள்ள இருந்து தான் அந்த 10 ராஜாக்கள் அவன் எந்திரிச்சு வராங்க, உலகத்துல இருந்து வராங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த எண்ணெய் உங்க மேல இருந்தா எல்லாம் சொல்லுங்க, தண்ணி என் மேல ஒட்டாது. கையை தட்டு ஒருத்தர். ஆமே ஆமே. ஐயோ தண்ணி பட்டுருச்சு, தண்ணி பட்டுருச்சு, காய வைக்கணும். பக்கத்திலே இருக்கும் தண்ணி. ஆமா, அழகான பொண்ணு அருகில் இருக்கலாம், ஆனால் உங்கள் மீது எண்ணெய் இருந்தால் கைதட்டு. ஆமே.